வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மௌனம் சம்மதம் அப்படின்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம். பல பேர் பேசுவாங்க கிராமத்தில், என்னப்பா மௌனமாக இருக்க, அது ஒரு வகையான சம்மதம் அப்படின்னு அந்த மௌனத்தை பார்த்து பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் மௌனம் அனைத்தும் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு பதத்தில் இன்றைக்கி செங்கோட்டையுடைய வெளிப்பாடு. அதாவது கோபியிலிருந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸில் ஏறுறதுக்கு வந்திருக்கிறார் ஈரோடுக்கு. வந்தவர்கிட்ட நிருபர்கள் கேட்டிருக்கிறாங்க, என்னங்க டெல்லிக்கு போயிட்டு வந்தீங்க, எந்த ஒரு தகவலும் இல்லை, என்ன நிலைப்பாடு, அதிமுகவோட கூட்டணியா இல்லை செங்கோட்டை உங்களை வைத்து பாஜக தலைமை பொறுப்புக்கு பொதுச் செயலாளராக்க துடிக்கிறார்களா, இல்லை என்ன நிலைமை ஒன்றுமே புரியல, எது கேட்டாலும் அதுவும் மௌனமாகவே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க செங்கோட்டையனை பார்த்து. அதுக்கு செங்கோட்டையன் சொன்னாராம், மௌனம் நன்மைக்கு அப்படின்னாராம். அதான் மௌனம் சம்மதம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. இது புதிதான ஒரு வேதமாக மௌனம் அனைத்தும் நன்மைக்கு அப்படின்னு புதுசாக பேசியிருக்கிறார். இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ரொம்ப எடப்பாடி இன்னைக்கு அதிர்ந்து போயிருக்கின்றார். இதெல்லாம் கூட இன்னொரு கூத்து, சட்டசபை வந்திருக்கார் 2 நாளைக்கு முன்னாடி. எடப்பாடி வந்தவுடனே எல்லா எம்எல்ஏயும் எந்திரிச்சுட்டாங்க. ஆனால் செங்கோட்டையன் மட்டும் எந்திரிக்கவே இல்லை, அவருடைய சீட்டில் அவர் உட்காந்துருக்கார். எடப்பாடி எந்த மரியாதையுமே கிடையாது, உட்காந்துருக்கார், அமைதியாக உட்காந்துட்டு அப்புறம் எந்திரிச்சு போயிட்டாராம். அதுவும் இப்போ வர்றதெல்லாம் சட்டசபைக்கு ரொம்ப லேட்டாக தான் வர்றதாம். முன்கூட்டி சபாநாயகரை பார்த்துட்டு வருவாராம். இப்போ அப்படி கிடையாது, சபாநாயகரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, ஸ்ட்ரைட்டாக சட்டசபைக்கு வந்துட வேண்டியது. யாருக்கும் குறிப்பாக அவருடைய பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கு மரியாதை கொடுப்பதே கிடையாது. உட்கார வேண்டியது, எந்திரிச்சு போயிட வேண்டியது. இந்த 2 நாளைக்கு முன்னாடி அதுதான் செஞ்சிருக்கிறார். செஞ்ச உடனே கூட்டங்கள் முடிஞ்சது. போன உடனே மற்ற இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கடம்பூர் ராஜு, கேபி முனுசாமி, மற்றபடி ஆர்பி உதயகுமார் எல்லாமே ரவுண்டு கட்டி பேசியிருக்கிறாங்க. என்னப்பா நடந்தது டெல்லியில் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நீ வாட்டுக்கு போகிற, நீ வாட்டுக்கு வர்ற, என்ன சமாச்சாரம் அப்படின்னு போட்டு எல்லாருமே கேட்டுருக்குறாங்க. எடப்பாடி அந்த இடத்தில் இல்லை, இருந்ததுதான் கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எடப்பாடி இல்லை, உடனே கேட்டதுக்கு அவருக்குள்ள ஏதோ குசு பேசியிருப்பாங்க போல இருக்கு. பக்கத்து சீட்டை தான் ஓபிஎஸ் அதை திருந்தி உத்து பார்த்துருக்கிறாரு. பார்த்த உடனே எல்லாரும் ஆஃப் ஆகிட்டாங்களாம். அதாவது இவர் அங்கே இருந்த கடம்பூர் ராஜு, தலவாய் சுந்தரம் எல்லாமே ஆஃப் ஆகிருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவர் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசணுமோ அப்படி பேசி டக்குன்னு வாயை மூடிக்கிட்டு டக்குன்னு முகத்தை திருப்பிக்கிட்டார். திருப்பின உடனே இவர் அடிப்படையில் என்ன பேசணுமோ பேசுறதுங்கிறக்கா, நீங்கள் பேசிங்கப்பா, நான் காதை மூடிக்கிறது கூட ஓபிஎஸ் காதை மூடினாராம். எப்படி பாருங்க நிலைப்பாடு. ஆமாம், இது இப்படி ஒரு சூழல் போயிட்டுருக்கு. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், அதற்கு பின்னால் நயினார் நாகேந்திரன் போயிருக்கிறார். நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரி அமித்ஷா கூப்பிட்டான்னு போட்டு ஃபஸ்ட்டு எடப்பாடி, அதுக்கு பின்னால் செங்கோட்டையன், அதுக்கு பின்னால் நயினார் நாகேந்திரன் போயிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்திருக்கிறார். அற்புதமாக ஜம்முன்னு மகிழ்ச்சியாக வந்திருக்கிறார். அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் வணக்கம் சொன்னாராம் நயினார் நாகேந்திரன். எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக போச்சான். அதன் அடிப்படையில் அடுத்த பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலும் போயிட்டுருக்கு. அதையெல்லாம் விட இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அதிமுக குறிப்பாக எல்லாம் நயினார் நாகேந்திரன் ரவுண்டு கட்டி பேசியிருக்கிறாங்க. என்னப்பா டெல்லியில் நடந்தது, நீ போகிற, அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் போனார்,
அதுக்கு முன்னாடி எடப்பாடி போனார். எடப்பாடி போனதுக்கு ஒன்றும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு, சொல்லிட்டாரு, இங்கே பேட்டியும் கொடுத்துட்டாரு. மற்றபடி என்னதான் நடக்குது அப்படிங்கிறது எம்எல்ஏக்கள் ஒரே குழப்பமாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், பரமக்குடியில் மிக போஸ்டர் கலாச்சாரம்னு இன்னைக்கு அற்புதமாக போயிட்டு இருக்குது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், அவர் பேர் பரமக்குடி மாவட்ட செயலாளர் பெயர் லயன் கே சரவணன். அவர் ஒரு போஸ்டரை ஒட்டிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரத்தை ஈடுபடுறார். அதாவது வேண்டும் வேண்டும் அண்ணாமலை பாஜக தலைவராக மீண்டும் வேண்டும், வேண்டாம் வேண்டாம் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போஸ்டர் கலாச்சாரம். அதே போல தமிழகம் முழுவதுமே இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவான ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இன்னைக்கு முடிவு பண்ணிட்டார் அமித்ஷா. அதாவது அண்ணாமலை இருந்த எடப்பாடி வரமாட்டார், நம்பர் 1. அதை வச்சு எடப்பாடி உள்ள இழுத்தரலாம், நம்பர் 2. இதையெல்லாம் விட இதுக்கும் ஒத்துக்கல அப்படின்னா செங்கோட்டையனை வச்சு நம்ம காய் நவுத்திடலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டின் வெளிப்பாடாக இன்னைக்கு அமித்ஷா முடிவில் இருக்கிறார். பாஜகவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திர வெளிப்பாடை பாருங்களேன், எப்படிலாம் இருக்கு பாருங்க. அதிமுக என்பது எவ்வளவு பெரிய ஆலமரமான ஒரு கட்சி. எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் காக்கப்பட்டு இன்னைக்கு அநியாயமாக ஒரு எடப்பாடியால் ஒரு கபலீகரம் செய்யப்பட்டிருந்தாலுமே கூட பாஜக எந்த அளவுக்கு அதை பகடைக்காயாக விளையாடி கொண்டிருக்கார் அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையான தொண்டனுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமாக தான் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, உண்மையிலே எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு ஆலமரம் உருவாகி இருக்கும், அதை எப்படிலாம் பாஜக உலுக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பார்க்குறப்ப ரொம்ப மனசு வருத்தமாக தான் இருக்கு. உண்மையிலே இதெல்லாம் கேட்க நாதி இல்லைன்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு அதிமுக விட்டதோலாம் கிடையாது, விட்டது என்பதுதான் மிக பகிரங்கமான உண்மை. ஆமாம், இது எடப்பாடியின் பிடிவாதத்தின் வெளிப்பாடாக ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக அந்த கான்செப்ட் பாஜகவுடைய விஷயம் என்னன்னா, டிடிவி சசிகலா மற்றபடி ஓபிஎஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைந்த அதிமுகவை நாம் உருவாக்க வேண்டும். ஆமாம், எடப்பாடி மட்டும் வச்சு நம்ம ஓட்டெலாம் வாங்க முடியாது அப்படிங்கிறது பாஜக. ஏன்னா எடப்பாடி மேலே பாஜகவுக்கு நம்பிக்கையே இல்லைன்னா தூக்கிட்டு தான் 2 விஷயம் இருக்குது. இரட்டையிலை முடக்கு வேண்டும் அப்படிங்கிற வழக்கு ஒன்று போயிட்டுருக்கு. மற்றபடி எடப்பாடி பழனிசாமி அவரை பொதுச் செயலாளராக இருப்பதை அவரை கூடாது அப்படிங்கிற மாதிரி வழக்கு போயிட்டு 2 கையில் தூக்கி வச்சுக்கிட்டு செங்கோட்டையனை போட்டால் வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆமாம், இதன் அடிப்படையில் செங்கோட்டையன் ஒரு வாய்மூடியாக மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ரொம்ப ரகசியமாக தான் இருக்குதா. யாராக இருந்தால் தான் என்ன, சும்மாவாது கையை மூடிக்கிட்டு என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க, கிராமத்தில் கேட்பாங்க. யாராலையுமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் கடைசியில் தொடர்ந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி தான் இன்றைக்கி அதிமுகவுடைய ஒரு மிக ஆலமரம் என்ற கட்சியினுடைய நிலைப்பாடு. உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். அதிமுகவை யார் காப்பாற்ற போகிறார்களோ இல்லையா, கட்டாயமாக அதிமுக தொண்டர்கள் அதிமுகவை காப்பாற்றியே ஆக வேண்டும். ஆமாம், செங்கோட்டையன் காப்பாற்றுறாரோ, எடப்பாடி காப்பாற்றுறாரோ, டிடிவி காப்பாற்றுறாரோ, சசிகலா காப்பாற்றுறாங்களோ, இல்லை ஓபிஎஸ் காப்பாற்றுறாரோ, ஆனால் அதிமுக என்ற ஆலமரத்தை தொண்டர்கள் விட்டுவிடக்கூடாது. ஆமாம், சைதை துரைசாமி அண்ணன்லாம் ஆஃப் ஆகி ஒதுங்கிட்டாங்க. ஆமாம், ஏன்னா இந்த மாதிரி நிலைமையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் தன்னுடைய ஒரு தன்னம்பிக்கை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற மரியாதையை ஒதுங்கிட்டார். அதுக்கிடையில் சைதாப்பேட்டை நிற்க வச்சு இருக்கிற மதிப்பையும் குறைச்சிட்டாங்க எடப்பாடி. எப்படியோ போயிட்டு போகுது, அது நடந்து முடிந்த கதை. இனி வரும் காலங்களில் அதிமுகவை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு
அதிமுக தொண்டர்கள் கையில் மட்டுமே இருக்கிறது. ஆமாம், மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் விளைவாக, ஆமாம், மிகப்பெரிய ஒரு அந்த எரிமலை வெடித்ததை போன்ற விஷயத்தை அதிமுக தொண்டர்கள் நிலைப்பாடு அந்த நடவடிக்கை எடுத்து அவர்களுக்குள்ளாக பொங்கி எழாவிட்டால் கட்டாயமாக அதிமுக அழிந்துவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.